நம்ம வேற ஊருக்கு போயிட்டு வந்தது வேற லேட் ஆயிடுச்சு. நம்ம ஆள்கிட்ட வேற என்ன எதுவுமே சொல்லாம எல்லாம் போயிட்டோம். அவ வேற மெசேஜ் பண்ணேன்னு ரொம்ப துடிச்சு போயிருப்பாளு. உடனே ஆன் பண்ணி பாப்பா, டேட்டா ஆன் பண்ணுவோம். என்ன வந்துட்டே இருக்க மெசேஜ்? அடடா 72 மெசேஜா? எங்க ஓபன் பண்ணி பாப்போம். மிஸ் பேபி, என்ன பேபி, எங்க பேபி போயிட்ட, சொல்லாம போயிட்ட, நீ இப்பெல்லாம் சொல்லாம போய் நான் சூசைட் பண்ணிடுவேன். ஐயோ, என்ன நம்ம இவ்வளவு பைத்தியமா இருக்காங்க. உண்மையிலேயே இது லவ்வா தான் இருக்கும். நம்மளும் ஒரு வருஷமா வெறும் சேட்லயே மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது இன்னைக்கு வேற லவ் சொல்லியா இருக்கணும். ஆனா என்ன நம்ம தான் தர மாட்டோம், போட்டோவும் கொடுக்க மாட்டா, ஒன்லி சேட்டுங்கிறான். நேரம் வரும்போது எல்லாம் கொடுக்குறேன்னு மட்டும் சொல்றதை தவிர எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மெசேஜ போட்டு எப்படியாவது ப்ரொபோஸ் நம்பர் வாங்கணும். ஹாய் பேபி, ஹாய் பேபி, சாரி பேபி, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன்னா அதான் லேட் ஆயிடுச்சு பேபி. கண்டிப்பா நீங்க ப்ரொபோஸ் பண்ணிடுறேங்க பேபி. உங்ககிட்ட ஒன்று நான் சொல்லணும். ஐ லவ் யூ பேபி. ஐயோ, டைப் பண்றா, என்ன டைப் பண்றது? கண்டிப்பா லவ்வா தான் இருக்கும். அம்மா கூப்பிடுறாங்களா? சரி, போய் சீக்கிரமா வந்து என்னன்னு ரிப்ளை பண்ணடி. 1 hour later. எங்கடா இங்க இருந்து ஐடியா காணோம். இன்ஸ்டாகிராம் போய் பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் யூசரா? என்னடா இன்ஸ்டாகிராம் யூசர்னு வருது? பிளாக் பண்ணிட்டாலா? இருங்க, இந்த ஆப்ல போய் பார்க்கலாம். என்னங்கடா அப்படி ஒரு ஐடியா இல்லைன்னு வருது சர்ச் பண்ணாலும். அப்ப இவ ஃபேக் ஐடியா? ஒரு வருஷமா இவள்கிட்ட நான் ஏமாந்து இருக்கடா. என்னடா இப்ப ஏமாத்துறீங்க ஒரு மனுஷனை புண்படுத்தி? ஏய், இது ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்பெல்லாம் ஃபேக் ஐடியில லவ் பண்ணி ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா அதுக்கான செக்ஷன் எல்லாம் இருக்கு. அவங்க கேஸ் 3 வருஷம் ஜெயில. அவங்களுக்கு என்னடா சொல்ற? 3 வருஷம் ஜெயிலா? ஆமா, உண்மையா சொல்றியா? உண்மையாதானா சொல்றேன். அப்பனா அந்த மச்சான் அவளை எப்படியா கண்டுபிடிச்சு கேஸ் போட்டுதான். ஆனா அவன் எங்க இருக்கானே தெரியல மச்சான். அவன் நம்பர் ஐடி மட்டும் இருந்தா போதும்டா. ஐடியா தான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டான் மச்சான். என்ன நல்லா ஏமாந்துருக்கேன்டா, ஒண்ணுமே தெரியல மச்சான் எனக்கு. மச்சான் எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு 500 ரூபாய் சென்ட் பண்றா, தோரம் குத்துறேன். சத்தியமா காசு இல்ல மச்சான். தாடாடி நான் தந்துடுறேன், தோரம் தந்துட்டேன். இல்லாம மச்சான் இருந்தா கொடுக்க மாட்டேன்டா. நிஜமா இல்லடா, புரிஞ்சுக்கா. இவங்கிட்ட எல்லாம் இப்படி பேசினா வேலைக்கு நான் போயிட்டு அவ்வளவு வரேன். ஹாய் பேபி. அது ஒரு எமர்ஜென்சி ஒரு 1000 ரூபாய் இருந்தா சென்ட் பண்ணி. 1000 ரூபாய் வேணும்? 1000 ரூபாய் போதுமா பேபி? நான் வேணா ஒரு 2000 ரூபாய் அனுப்பட்டுமா? வேணாம் பேபி, 1000 ரூபாய் போதும். நீங்க 1000 ரூபாய் மட்டும் சென்ட் பண்ணி. சரி பேபி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இரு அம்மா வந்துட்டாங்க, நான் கூப்பிடுறேன். சரி பேபி, நான் அமுச்சு விடுறேன். அப்புறம் சரி மச்சான், நான் போயிட்டு வேற யாருக்குன்னா பசங்க கிட்ட கேட்டு பாக்கல வரட்டா. சரி மச்சான், காசு எல்லாம் மச்சான் போச்சுக்காத. சரி மச்சான், இப்படிதான் டீல் பண்ணுவோம். சரி மச்சான், ஒரு நிமிஷம் போன் கொடு. என்னதுடா? தரேன்டா. என்னதுக்குன்னு சொல்றா தரா? ஒரு நிமிஷம் இன்ஸ்டா யூஸ் பண்ணி சொல்றா தரா. இன்ஸ்டா யூஸ் பண்ணி தரேன். ஒரு நிமிஷம். இன்ஸ்டா எல்லாம் வேணாம்டா. உங்களை பாத்துடா. பரவாயில்ல, ஒரு நிமிஷம் கொடுறா. வாலி இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்டா. அதெல்லாம் பிரச்சனை இல்லடா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. ஒருவேளை வேற ஏதாவது பொண்ணுகிட்ட பேசி அதை நான் பார்த்து வாழ்க்கை போட்டு பயப்பறியா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அப்புறம் என்ன குடுறா? அங்கதானே விஷயமே இருக்கு. பரவாயில்ல, என்ன விஷயமா பாக்குறேன். என்ன எத்தனை ஐடி வச்சிருக்க? அதுவும் என்ன 5-6 பொண்ணுக்கு ஐடி வச்சிருக்க? ஓவியா, காவியா, பிரியா, திவ்யாவா? எதுக்குடா இதெல்லாம்? ஒருவேளை பசங்க கிட்ட யாரையாவது ஏமாத்திரியா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன வேணா அப்படிலாம் பண்ணலையாடா? அப்படிலாம் இல்லடா. இந்த இத்தனை ஐடி வச்சிருக்க? பொண்ணு கிட்ட பேசுறதுதான்டா. பொண்ணு கிட்ட பேசவா? என்னதான் சொல்ற? நம்ம ஐடியில இருந்து மெசேஜ் பண்ணா எவன் மெசேஜ் பண்றான்? இதே பொண்ணு ஐடியில இருந்து மெசேஜ் பண்ணா எல்லாம் டான் மெசேஜ் பண்றானுங்க. அதான் 5 ஐடி வச்சிருக்கியா? சாமியா, நீ எல்லாம் இங்க இருக்க போனேன். அவன் கிடக்குறான், அவனுக்கு என்ன தெரியும்? நீ சொல்றது யாரு போயிட்டானா? சாப்பிட்டியாடி? என்ன அடி பண்றான்? என்ன காலைல இருந்து இவ்வளவு மெசேஜ் பண்றோம், ரிப்ளை கூட பண்ண மாட்டாளே. ஆன்லைன்லயே இருக்கா, ஆனா எதுவுமே பண்ண மாட்டாளே. நீ வேற டென்ஷன் போட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ற? இப்ப என்ன இவ்வளவு டென்ஷன் ஆகுது? என்ன சொல்லு, நான் ஜீத்த வைக்கிறேன். என்ன சொல்லு? ஒண்ணு இல்ல, நான் ஜீத்த வைக்கிறேன் மச்சான், நான் ஜீத்த வைக்கிறேன். என்ன நீ சொல்லு, உன்னுடைய ஜாதகமே என் கையில இருக்கு. நீ சொல்லு, என்ன பிரச்சனை? 2 மாசமா ஒரு பொண்ணா லவ் பண்றேன்டா. சரி தியா. சரி தியா, நம்ம தியா தான். சரி என்ன மெசேஜ் பண்றான் ஆன்லைன்ல, ஆனா எதுவுமே ரிப்ளைவே பண்ண மாட்டான். எப்படி பண்ணுவேன்? நான் தான் பப்ஜி விளையாண்டுருக்கேன்ல.
சரி இப்ப என்னதான் நம்பர் வேற கேட்டா நம்பரும் தர மாட்டா. நம்பர் எப்படா கொடுப்பா? நம்பர் கொடுத்தா நாளா மாட்டுவேன். என்னது? இன்னும் ஒண்ணு இல்ல மச்சான், இப்ப லவ் இப்பதானே பண்ண ஆரம்பிச்சிருக்க, இப்படிதான் லவ் இருக்கும், போக போகதான் இது உனக்கு புரியும். அன்னைக்கு நான் சொன்ன தெரியுமா, லவ் பண்ணாதான் இதோட அர்த்தம்லாம் தெரியும் அப்படின்னு. போக போக இனி நிறைய கத்துப்பேன், நிறைய கத்துக்க. பிராக்டிஸ் பெட்டர் தேன். இவன் வேற இங்கிலீஷ் தெரியாம ஏதோ உழைச்சிங்க நாய். இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் ஓகே இல்ல, அந்த ஃபேகிலே தியாவே நான் தான், அதுவே தெரியாம போகுது. இங்கிலீஷ் தெரியலையா?